கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை அளித்திருக்கிறார். இதற்கு முந்தைய செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள ஒவ்வொருவருக்கும் நன்றி. இதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தவும் சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. கர்த்தருடைய கிருபை இல்லாமல், அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்ய இயலாது. இந்த நாளின் தேவ செய்தி, தேவன் வெளிப்படுத்தும் அடையாளம் அல்லது தேவ திட்டம். நம் ஒவ்வொருவருக்கும் இயல்பாகவே தோன்றும் ஒரு எண்ணம், நான் தேவ சித்தத்தின்படியும் தேவ திட்டத்தின்படியும் நடக்கிறேனா? இந்த அடையாளங்கள் தேவனுடைய வழிநடத்துதலை குறிக்கிறதா என்பதே. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக தேவ அடையாளங்கள், வழிநடத்துதல்கள் காணப்படுகிறது. அவற்றில் ஒரு சிலவற்றை நாம் ஜெபத்தோடு தியானிப்போம். முதலாவது அடையாளத்தை பார்க்கலாம். எலியேசர் தனது எஜமான் ஆபிரகாமின் குமாரனுக்கு ஈசாக்குக்கு பெண் தேடுதல். ஆதியாகமம் 24 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 24 அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஒரு அடையாளத்தை கேட்பதை அங்கே நாம் பார்க்கலாம். இந்த தண்ணீர் துறவண்டையிலே நான் நிற்கிறேன். நான் குடிக்க தண்ணீர் கேட்கும் பொழுது குடியும் உமது ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் வாய்ப்பேன் என்று சொல்லும் பெண் யாரோ? அவளே ஈசாக்குக்கு நீர் நியமித்திருக்கிற பெண் என்று அறிவேன். இப்படி சொல்லி முடிக்கும் முன் பெத்துவேலின் குமாரத்தி ரெபெக்காள் அப்படியே செய்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஈசாக்குக்கு உரிய துணையை ரெபெக்காளை கண்டுகொள்ள தேவன் கிருபை செய்தார். நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் கிதியோனை பராக்கிரமசாலியே என அழைக்கிறார். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 12 வசனம். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 14 வசனம். நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 36 முதல் 40 வரை உள்ள பகுதியை வாசித்து பாருங்கள். அந்த பகுதியிலே கிதியோன் தன் அழைப்பை உறுதி செய்து கொள்ள தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அடையாளத்தை 2 முறை கேட்பதை நாம் அங்கே காணலாம். என்னை கொண்டு இஸ்ரவேலை இரட்சிப்பீர் என்பதற்கு அடையாளமாக ஒரு அடையாளத்தை தாரும். இந்த தோளின் மீது மாத்திரம் பனி பெய்ய வேண்டும், சுற்றிலும் பூமி காய்ந்திருக்க வேண்டும் என வேண்டினான். அப்படியே தேவன் செய்தார். மீண்டும் ஒரு விண்ணப்பத்தை கிதியோன் வைப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரை, என் மேல் கோபம் கொள்ளாதிரும், மீண்டும் ஒரு அடையாளத்தை தாரும். தோல் காய்ந்திருக்கவும் சுற்றிலும் பூமி எங்கும் பனி பெய்யும்படி வேண்டினான். தேவன் அப்படியே செய்தார். இந்த அடையாளங்கள் மூலம் கிதியோன் தனது அழைப்பை உறுதி செய்து கொண்டார் என்பதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமும் கூட தேவனுடைய ஊழியத்தில், வாழ்க்கையில், நமது தொழிலில், படிப்பில், நமது வேலை காரியங்களில் மற்றும் அனைத்து விதமான காரியங்களிலும் தேவ நடத்துதலை அறிந்து அதற்குரிய தேவ தரிசனங்களை, தேவ அடையாளங்களை பெற்று தேவனுக்கு சாட்சியாய் மகிமையாய் விளங்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சகல துதி கன மகிமையை தேவனாகிய கர்த்தருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.